எல்லாருக்கும் வணக்கம். பிரபஞ்ச ரகசிய சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் என்னோட முன்னுரையில் சொல்லியிருந்தேன், என்னோட எல்லா ரகசியங்கள் தொகுப்பை வந்து ஒரு ஒரு வீடியோவாக நான் வந்து வெளியிட போகிறேன் அப்படின்னு. அதோட ஒரு வீடியோ தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரகசிய திரைப்படத்தில் அந்த படம் முழுக்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் எப்படி நம்ம வந்து நம்ம எண்ணத்தை எப்படி நம்ம வந்து சீர் செய்யணும், எப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே கொண்டு வந்துக்கணும், அது எப்படி பிரபஞ்சத்துக்கு சொல்லி நம்மளோட செயல்களை வந்து அதுக்கிட்ட நம்ம பெறுதல், இதை பற்றி தான் முழுக்க அந்த திரைப்படம் இருக்கும். சரி, அந்த படத்தில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. நீ எதுவாக இருக்கிறாயோ அதுக்கு நீதான் காரணமாக இருக்கிறாய்ன்னு விவேகானந்தர் சொல்லுது. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் யூ ஆர். ஸோ நாம் வாழ்க்கையில் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா, நாம் சிந்தித்த விதம், நம்ம உலகத்தை பார்த்த விதம் எல்லாமே அதெல்லாம் சேர்த்து தான் இதுக்கு காரணம். நம்ம இன்னைக்கு சோகமாக துக்கமாக பயமாகவும் விரத்தியாகவும் இருக்கோம்னா அதுக்கும் நாம தான் காரணம். ஏன்னா நம்மளோட சிந்தனை அது சார்ந்தே இருந்திருக்கு. அதனால தான் அதை தொடர்ந்து அது சார்ந்த பிரச்சனைகளே நமக்கு வந்துட்டு இருக்கு. பிரச்சனைகள் நம்ம சொல்லி உச்சரிக்கும் போது அந்த பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து நம்மக்கிட்ட இழுத்துட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை போய் இன்னொன்று வரும், இன்னொன்று போய் இன்னொன்று வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு தீர்வை நோக்கி உச்சரிக்கணும். அதுதான் நம்ம அந்த படத்தை கற்றுக்க வேண்டிய விஷயம். சரி, குயிக்காக நான் இன்னைக்கு சொல்ல வர விஷயத்துக்கு வந்துடுறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னோன்னா, இன்றைக்கி நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை அது வந்து நம்ம கேட்டிருக்கோம். அதெல்லாம் கரெக்டு. சரி, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பெண்டுலம் மெத்தட் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கயிறு, இதுதான் பெண்டுலம் மாதிரி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஒரு கயிறு ஒரு முனையில் வந்து ஒரு வெயிட், ஏதாச்சும் ஒரு வெயிட்டான பொருளை வந்து நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன செங்கல் இல்லை ஜல்லிக்கல் அந்த மாதிரி, இல்லை வேறு எதுனா ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் வெயிட் கூடுற மாதிரி. நான் எடுத்துருக்க கயிறு ரொம்ப திக்கன்றதால நான் இதையே வந்து நாட் போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவே நான் நாட் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து இதுதான் இந்த கயிறு மூலமாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு எண்ணம் நம்ம நினைக்கிறோம், நம்ம ஒரு 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 விஷயம் நினைக்கிறோம். யாரோ ஒரு நண்பர் எனக்கு வந்து தொலைபேசியில் எனக்கு கால் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஒரு விருப்பப்படுறேன். நீங்கள் டெஸ்ட் பண்ணி கூட பாருங்கள். ஸோ அந்த நண்பனை பற்றி நான் தினமும் நினச்சிட்டே இருக்கேன். அவன் எனக்கு ஃபோன் பண்ணுவான், அவனுக்கு என்னை பற்றி அக்கறை வரும், ஏதோ நான் வந்து எண்ணங்கள் செலுத்திகிட்டே இருக்கேன். அவன் வந்து ஃபோன் எடுக்கிறான், அவன் வந்து எனக்கு கால் பண்ணுற மாதிரியும் அவன் கூட நான் பேசுகிற மாதிரியும் இப்படி தினமும் அந்த உணர்ச்சியை நான் கொடுத்துட்டே இருக்கேன். இந்த எண்ணமானது அவர்கிட்ட ட்ராவல் ஆகும். அவர்கிட்ட ட்ராவல் ஆகி அவருக்கும் அந்த எண்ணம் வரும். நம்மளை பற்றி ஞாபகங்கள் வரலாம், அந்த மாதிரி எண்ணங்கள் வரலாம். அவருக்கே ஒரு இடத்துல நம்மளை அழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடலாம். ஏதோ ஒரு சூழல் ஏற்பட்டு நம்ம எண்ணம் போல் அவர் வந்து கால் பண்ணி நம்மக்கிட்ட பேசுவார். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக நடக்காதுல்ல. கொஞ்சம் நம்மளோட ஏக்கம், நம்மளை எவ்வளோ ஏங்குறோன்றதை பொறுத்து தான் அதோட ஃபாஸ்ட்னஸ் இருக்கும். இதுதான் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். நம்ம வந்து ஒரு விஷயம் நினச்சதோட பார்த்தாது, நம்ம அதுக்கு எவ்வளோ ஏங்குறோம், அது உண்மையாக நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை எவ்வளோ நம்ம உச்சரிச்சிட்ருக்கோம், எவ்வளோ நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணுறோம், அதோட தேவையை நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது தான் அதோட வேகத்தன்மை இருக்கும். ஸோ அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதெல்லாம் வந்ததுக்கு கொஞ்சம் நமக்கு அதெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்துட்டு இருக்கோம். சீக்ரெட் படம் பார்த்துட்டோன்னே ஒன்று எல்லாரும் எல்லாருமே வந்து ஒரு விஷயம் நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம். சம்டைம்ஸ் டிலே ஆகுது அப்படின்னா அதுக்கு என்னோட அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன். இன்னைக்கு இப்போது நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பெண்டுலம் மாதிரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஏதோ ஒரு மெத்தடில் இது வந்து ஷேக் ஆகிட்டுருக்கு. நான் எண்ணம் கொள்கிறேன், எனக்கு வந்து வேறு டைரெக்ஷன், இப்போது லெஃப்ட் டு ரைட் இந்த மாதிரி ஆசிலேட் பண்ணு அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அது எப்படி டைரெக்ஷன் மாறுது அப்படின்னு பாருங்கள். இப்போ என்ன டைரெக்ஷனில் விடுறேன், நான் வந்து வேறு டைரெக்ஷன் நினைக்கிறேன். நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிட்டோடனே நான் பேசுகிறேன். என்ன இடையில பேசினா அது டைவர்ட் ஆகும். ஸோ நான் எதையும் ஷேக் பண்ண விரும்பல, என்னோடய கை எல்லாமே அப்சர்வ் பண்ணும்.
வாவ், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு என்னால் கேமராவில் காட்ட முடிஞ்சதுன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து இது எடிட் பண்ணாமல் ஒரே டேக்கில் தான் எடுத்துகிட்ருக்கேன். எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை வேறு கேமரா வச்சு வேறு டைரக்ஷன் பண்ணுறதுக்கும் நேரம் இல்லை. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா இதில் எந்த ஒரு மேஜிக் ட்ரிக்ஸோ எதுவுமே இல்லை. உங்களை ட்ரிக் பண்ணி ஏமாத்துற அளவுக்கு எனக்கு ஒன்றும் பலன் இல்லை. ஸோ அதனால் இது கேமராவில் எந்த அளவுக்கு பதிவாச்சுன்னு தெரியல. இது வந்து ஒரு டைரெக்ஷனில் இப்படி ஷேக் ஆகிட்டு இருக்கு வச்சுப்போம். இப்போ நான் வந்து இப்போ இல்லை இந்த டைரெக்ஷன் ஷேக் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து இப்படி வேணும்னு நான் நினச்சிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். பார்ப்போம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குங்க இது. ஏன்னா நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது தான் இந்த எக்ஸைட்மெண்ட் வரும். ஏன்னா என்னால் கேமராவில் கரெக்டாக காட்ட முடியலன்றது ஒரு விஷயம். இதை நீங்கள் வந்து நீங்கள் அடுத்த வாட்டி இந்த டைரெக்ஷன் நினச்சிட்டோன்னே நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி மூவ் ஆகும்போது நீங்கள் வந்து இந்த டைரெக்ஷனில் இது மூவ் ஆகுது, இது மூவ் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அதை அப்சர்வ் மட்டும் பண்ணிகிட்டே இருங்க. கான்சன்ட்ரேஷன் சென்டரில் பண்ணிகிட்டே இருங்க. அது வந்து ஒரு நல்லா இப்படி ஆசிலேட்டர் ஆகிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி லைட்டாக இப்படி ஷேக் ஆகும். கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகும். இல்லை இப்படி மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ திடீர்னு நீங்கள் மறுபடியும் மாற்றுறீங்க டைரெக்ஷன், நான் இந்த பக்கம் வேணும்னு நினைக்கிறேன். அதுவும் பார்த்துட்டே இருங்க, அதுவும் நடக்கும். இது நீங்கள் நான் செஞ்சு பார்த்தப்போ முதல்ல வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். என்ன இது இவ்வளோ எக்ஸைட்மெண்ட், இவ்வளோ நான் நினைக்கிறது உடனே ரிசல்ட்டாக பார்க்க முடியுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்களும் இதை செய்யும்போது உங்களுக்கு அந்த த்ரில் கண்டிப்பாக ஏற்படும். இது அப்படி ஏற்படாமல் போகாது. நமக்கே ஒரு சிந்தனை வரும், நான் வந்து இந்த மூமெண்ட்டை வந்து நம்மளே பண்ணுறோமோ அப்படின்னு. ஆனால் நம்மளே பண்ணால் நமக்கு தெரியணும்ல, இப்படி போயிட்டு இருக்குதா, நான் இப்படி பண்ணுறேன்னா என்னோடய கை அசைவு இப்படி வரணும்ல. இப்படி வந்தால் மட்டும்தானே பண்ண முடியும். இல்லை என்னையே அறியாமல் பண்ணால் வேணால் பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணால் நானே மாட்டிப்பேன். என்கிட்ட என்ன நானே ஏமாற்ற முடியாதுல்ல. எனக்கு வந்து என் கை வந்து என் கட்டுப்பாடில் இருக்குது. என் கட்டுப்பாடு மீறி என் கை வந்து இப்படி ஷேக் ஆகிறதால தான் அது ஷேக் ஆகுதா அப்படின்னா அது உண்மையானாலும் இப்போ என்னோட கட்டுப்பாடு இல்லாமல் இது இயங்குது அப்படின்னா அது இயங்கக்கூடிய அந்த எனர்ஜி, அதுக்கு அந்த எண்ணம், அது அந்த படத்தில் சொன்ன மாதிரி எனர்ஜி ஃபாலோஸ் யுவர் தாட். உன்னோட எண்ணம் ஃபுல்லாக எங்கே வச்சுருக்கோம், இங்கே வச்சு இதை வந்து இப்படி ஷேக் ஆகணும், ஏதோ ஒரு டைரெக்ஷன் நான் நினைக்கிறேன், இல்லை இந்த டைரெக்ஷன் நினைக்கிறேன். அப்போ என்னோடய எண்ணம் ஃபுல்லாக இங்கே இருக்குன்னா என்னோடய எனர்ஜி ஃபீல்டு எல்லாமே இங்கே இருக்குது. அப்போ இது செயல்படுறதுக்கு அது என்ன பண்ணும், இதை ஷேக் பண்ணும், இல்லை ஒரு காற்று கொண்டு வரும், இப்படி வேணா பண்ணலாம். பட் ஆனால் இது வந்து நம்ம மூலமாக நடக்குதா அப்படின்னா அப்போ நம்மளை யாரோ ஏற்குறாங்க, அந்த எனர்ஜி தான் நம்மளை ஏற்குதுன்னு நான் நினைக்கிறேன். இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த முழுமையாக புரிதல் ஏற்படும். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகுங்க. எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க இதை பற்றி அப்படின்ற அந்த கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல, என்ன விஷயன்றதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதை நான் பர்சனலாக உங்களுக்கு வேறு எதனா கேட்கணும், கேள்விகள் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட்ஸில் இல்லை என்னை ப்ரைவேட்டாக காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இமெயில் அட்ரஸ் இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.